உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக ஒரு சூப்பர் வழி வேணுமா? அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ். இது சும்மா ரெண்டு கம்பெனி கை குலுக்குற விஷயம் மட்டும் இல்லைங்க. இது உங்க வளர்ச்சியை பல மடங்கு அதிகமாக்குற ஒரு பவர்ஃபுல் டூல். இந்த பார்ட்னர்ஷிப்ஸை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன கம்பெனி திடீர்னு எப்படி இவ்ளோ பெரிய ஹிட் அடிக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவா இருக்கும்? பெரும்பாலும் பதில் ஒண்ணே தான். ரொம்ப புத்திசாலித்தனமான பார்ட்னர்ஷிப்ஸ். அந்த ரகசியத்தை தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். முதல்ல ஏன்னு ஆரம்பிச்சு சரியான பார்ட்னரை கண்டுபிடிச்சு கடைசியா அதோட வெற்றியை எப்படி அளவிடுறது வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். இதுதான் உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. சரி, மத்த எதையும் பண்றதுக்கு முன்னாடி நாம ஏன் ஒரு பார்ட்னர்ஷிப்பை தேடுறோங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுதான் எந்த ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்க்கும் முதல் படி, ஒரு வலுவான அடித்தளம். சரியான பார்ட்னரை தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டுக்கோங்க. உங்க நோக்கம் மார்க்கெட்டை பெருசுபடுத்துறதா இல்ல உங்க டெக்னாலஜி அப்டேட் பண்றதா? இந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் உங்க நேரத்தை வீணடிக்காம சரியான பாதையில பயணிக்க முடியும். பார்ட்னர்ஷிப்னா ஒரே ஒரு வகைதான மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மையில அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பெனிஃபிட் இருக்கு. இதை ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு கார்டு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க தேவை என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி சரியான பார்ட்னர்ஷிப்பை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு, உங்க ப்ராடக்ட்டை நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கணுமா? அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப் தான் பெஸ்ட். ஒருவேளை உங்க டெக்னாலஜியை இன்னும் சூப்பராக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் சரியான சாய்ஸ். உங்க இலக்கு கேட்ட ஒரு வழி இங்க நிச்சயமா இருக்கு. வாங்க ஒரு பொதுவான மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப்பை உதாரணமா பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஷிப். உங்ககிட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்கலாம், ஆனா அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமா இருக்கலாம். இங்க தான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் உங்களுக்கு உதவுவாரு. அவங்களோட நெட்வொர்க் மூலமா உங்க ப்ராடக்ட் ராக்கெட் வேகத்துல புது மார்க்கெட்டுக்கு போயிடும். ஓகே, இப்போ நமக்கு ஏன் பார்ட்னர்ஷிப் வேணும், என்ன மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், சரியான ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது. இதுல தான் வெற்றியே அடங்கியிருக்கு. ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்புங்கிறது எப்பவுமே ஒரு 2-வே டிராஃபிக் மாதிரி. அது ஒரு 1-வே ரோடா இருக்கவே முடியாது. நீங்க உங்க பார்ட்னருக்கு என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, பதிலுக்கு அவங்க உங்களுக்கு என்ன தராங்க. இந்த பேலன்ஸ் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த உறவு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்லயும் சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான செக்லிஸ்ட்டை கையில எடுத்துக்கோங்க. இது ஒரு ப்ரீ ஃபிளைட் செக் மாதிரி. இந்த 4 விஷயங்களும் சரியா பொருந்தி வந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போதான் உங்க முடிவு சரியா இருக்கும். சரி, இப்போ விஷயத்தோட ஆழத்துக்கு போலாம். ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை இந்த 4 சிம்பிள் ஸ்டேஜஸா பிரிச்சுக்கிட்டோம்னா குழப்பமே இல்லாம தெளிவா வெற்றியை நோக்கி போகலாம். இந்த டைம்லைனை பாருங்க. இதுதான் ஒரு பார்ட்னர்ஷிப்போட லைஃப் சைக்கிள். முதல்ல பேசுறதுல ஆரம்பிச்சு, அக்ரிமெண்ட் போட்டு, வேலையை ஆரம்பிச்சு, கடைசியா அதோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது 2 பேரும் ஒரே பக்கத்துல இருக்கீங்களான்னு ஈஸியா உறுதிப்படுத்திக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜும் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமையும். சரி, எல்லாம் நல்லா போகுது, ஆனா அது நிஜமாவே நல்லா போகுதான்னு எப்படி தெரியும்? டேட்டாவை வச்சுதான். ஒரு பார்ட்னர்ஷிப் உங்க பிசினஸ்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நம்பர்ல சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் அது உண்மையான வெற்றி. அதனால எதை அளக்கணுங்கிறதுல தெளிவாருங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்போட உண்மையான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த விஷயங்களை கண்டிப்பா ட்ராக் பண்ணணும். எவ்வளோ வருமானம் வந்துச்சு, நம்ம பிராண்ட் பேர் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சது, நாம போட்ட காசுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. இந்த நம்பர்ஸ் தான் உங்க பார்ட்னர்ஷிப்போட வெற்றி கதையை உண்மையா சொல்லும். இந்த நம்பரை பாருங்க, +25%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் மூலமா உங்க ப்ராடக்ட் இன்னும் எவ்வளவு கஸ்டமர்ஸை போய் சேர முடியுங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி இது. 25% வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய பாய்ச்சல். கடைசியில எல்லா உழைப்பும் எதுக்கு? இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்க்கறதுக்கு தான். $1.5 மில்லியன். பாத்தீங்களா? ஒரு சரியான கூட்டமைப்பு எப்படி நேரடியா உங்க லாபத்தை அதிகரிக்குதுன்னு. இதுதான் உண்மையான வெற்றி. சோ கடைசியா நாம வந்து நிக்கிற இடம் இந்த ஒரு கேள்விதான். இப்போ உங்க பிசினஸ் இருக்கிற நிலைமைக்கு எந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பை கொடுக்கும்? நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்புங்கிறது வெறும் ஒரு டீலே இல்ல, அது உங்க வளர்ச்சிக்கான திறவுகோல்.